எல்லாருக்கும் வணக்கம். நான் அம்பாசுந்தரம் ஃபயர் ஆபீசர் பலவேசம் பேசுறேன். இன்னைக்கு வேல்ஸ் ஸ்கூல்ல ஒரு சின்ன டெமோக்காக வந்திருக்கோம். வர்ற தீபாவளியை எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்கிறதுக்காக ஒரு சில பட்டாசு சம்பந்தப்பட்ட ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணா ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பட்டாசு வெடிக்கும் போது எப்பவுமே பெரியவர்கள் முன்னிலையில குழந்தைகள் வெடிக்க வேண்டும். பட்டாசு வெடிக்கிற டயத்துல பக்கத்துல ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுட்டு இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா பட்டாசு ஏதாவது விபரீதமாகும் போது தண்ணியில போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வானவெடி, வெடிகுண்டு போன்ற பட்டாசுகளை எப்போதுமே திறந்த வெளியில கொண்டு போய் வெடிங்க. சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி பட்டாசுகளை வெடிக்காதீங்க. காலமான, அதாவது போன வருஷம் வைத்திருந்த பட்டாசுகளை எந்த காரணத்தை கொண்டு இப்ப வெடிக்காதுங்க. சீன பட்டாசுகளை டோட்டலாவே அவாய்ட் பண்ணுங்க. நம்ம பட்டாசுகளை வெடிச்சு நம்ம தொழிலதிபர்கள், நம்ம தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பை உருவாக்குங்க. எப்பவுமே 100 வெடி, அணுகுண்டு போன்ற வெடிகளை வெளியே வச்சு வெடிங்க. எந்த விதமான ஒரு விபரீதம் ஏற்படும் உடனே அருகில் உள்ள தீயணைப்பு நிலையத்தை கான்டாக்ட் பண்ணுங்க. அருகில் உள்ள தீயணைப்பு நிலையங்களுடைய நம்பரை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுபோக எப்பவுமே 101 112 நம்பர்களை அழைச்சேன்னா தீயணைப்பு துறையை அணுகலாம். நன்றி, வணக்கம். எல்லாரும் சந்தோஷமா தீபாவளி கொண்டாட தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Senior Secondary School, Ambasamudram. I am honored to welcome you all. எல்லா பண்டிகைகளோட ஸ்பெஷல் என்ன? பட்டாசு வெடிக்கிறது. அப்படின்னா இந்த பட்டாசு வெடிக்கும் போது நாம எப்படி வெடிக்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கு, சரிங்களா? அதுபடி வெடிச்சா மட்டுமே தான் தீபாவளி நமக்கு சந்தோஷமான தீபாவளியா இருக்கும். சரியா? நம்ம இருக்கக்கூடிய தீபாவளி எல்லாத்துக்கும் ஒரு ஜாலிஃபுல் தீபாவளியா இருக்கணும். ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது பெயின்ஃபுல் தீபாவளியா மாறிடக்கூடாது, சரிங்களா? இப்ப அந்த வெளியை எப்படி வெடிக்கணும், எப்படி வெடிக்க போறாரு அப்படிங்கிறத சுற்றி காமிக்கிறதுக்கு நல்ல டேட்டா பண்ண பையன் மாதிரி ஒருத்தர், நல்ல பையன் ஒருத்தர். நீங்க பத்த வைப்பீங்க. பத்த வைக்கும் போது நீங்க கிட்ட போய் பத்த வைக்கும் போது தெரியும் மத்தாப்பு காலையில 6 to 7, ஈவினிங்ல 7 to 8. இந்த 2 நேரம் நீங்க வெளியே வச்சுக்கலாம். இது அரசாங்கம் கொடுக்கிற உத்தரவு. பேர் என்ன பேருடா? அனாமிகா. இன்னைக்கு எப்படி ஃபயர் சர்வீஸ்ல இருந்து கிளாஸ் நடத்துனாங்களே, உனக்கு எப்படி நல்லா பிடிச்சிருக்கா? எஸ் சார், பிடிச்சிருக்கு. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்னென்ன விஷயங்கள்லாம் இல்ல கத்துக்கிட்ட? ஒரு கிராக்கர்ஸ் வந்துட்டு எப்படி சேஃபா பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாதுங்கிற விஷயங்கள் கத்து கொடுத்தீங்க. அதுக்காக அவங்க 2 பேரும் போட்ட எஃபர்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவங்க பிஸி ஷெட்யூலே எங்களுக்காக நீங்க வந்து ஒரு இதை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். நம்ம கடமையே அதுதானம்மா. ஃபயர் சர்வீஸோட போன் நம்பர் என்னமா? 101. அது போக 112, அதுவும் ஃபயர் சர்வீஸோட போன் நம்பர். எப்பவுமே லோக்கல் ஃபயர் சர்வீஸ் நம்பரை நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்ம அம்பாசுந்தரம் ஸ்டேஷனுடைய லோக்கல் ஃபயர் சர்வீஸ் நம்பர் 046 34 250 3. அது போக நீங்க இருக்கிற பகுதியோட ஃபயர் சர்வீஸ் நம்பரை கண்டுபிடிக்கணும்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகே? Okay sir, thank you sir. Happy Diwali sir. Okay, same to you. Thank you for this amazing demonstration you did with your team members and thank you for spending time to come to Vales Vidyalaya and showing the young students how to celebrate Diwali safe, and it was very useful, and I think it was essential for the young children to learn how to burst crackers safely to avoid accidents and injuries. So I thank you so much. இதுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணது நம்மளுடைய தமிழ்நாடு அரசு மற்றும்
தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினுடைய இயக்குனர் மற்றும் எங்களுடைய திருநெல்வேலி மண்டல அலுவலர் மற்றும் மாவட்ட அலுவலர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் அம்பாசமுத்திரம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.